Ton läuft, Audio, Kamera läuft, Action. ஸோ வணக்கம் எல்லாருக்கும். அகெயின் நாங்கள் வந்து எங்களோட 3வது எபிசோட் செஞ்ச செட்டப்பில் தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து நினச்சாங்க ஓகே நாங்கள் ஒரு போனஸ் கிளிப் ஒன்று செய்வோம்ண்டு. இது வந்து கொஞ்சம் ஃபனியான கொஞ்சம் ஓப்பனான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். ஃப்ரீ ஸ்டைல் எஸ் ஃப்ரீ ஸ்டைல். இல்லை நாங்கள் சும்மா கதைப்போமே. நாங்கள் ஃபனியான ஆக்கள் தானே. அதை நீங்கள் உங்களை பற்றி சொல்லக்கூடாது. நாங்கள் சொன்னேன். நான் உங்களை பற்றி சொன்னேன். நீங்கள் ஃபனியான பற்றி சொல்ல. குட் குட். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சொன்னீங்க. யா பிரேஸ் லார்ட். யா என்ன கேட்கலாம்? 3வது ரெண்டு பேரும் மூத்த பிள்ளைகள், அதை பற்றி தான் கதைக்க வந்தேன். அதையும் பற்றி கதைப்போம். எஸ். ஆனால் அதுக்கு முதல் ஒரு கேள்வி. 3வது எபிசோடு எடுத்துனாங்க. முதல் பாஸ்டர் ரோஷானோட எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? இது உங்களுக்கு முதலாம் தரம் எப்படி செய்கிறீங்க? ஆனால் அதே நேரத்தில் நானும் சிலது கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதால் கொஞ்சம் டைம் எடுத்து இருந்து அவர் கதைக்க போனால் நிறைய கதை பேர் சொல்லுவார். அவர் ரோஷான் எனக்கு வீடியோ கால் வருது. எடுங்கோ ஜோபினா எடுத்து அவர் சொல்லுவோம் லைஃப்பில் நிற்கிறோண்டு. சாரியா இல்லை ஜோபினா வந்து இவரோட தங்கச்சி. இந்த மாம்பழ காட்டி இந்த பல்ல விழுந்துட்டு இந்த மாம்பழ காட்டிக்கு உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து மிஸ் இன் கிராத் அம் ஊஃப்னா நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் லைஃபை பாட்காஸ்ட் எடுத்துக்கொண்டு நிற்கிறோம். பரவாயில்ல. நீங்க ரெண்டு பேரும் எங்கட வியூவர்ஸுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. மைக் பிடிங்க. யாருக்கு ஹாய் சொல்ல? வியூவர்ஸுக்கு, கேக்குறாக்களுக்கு சொல்லுங்க. ஹாய் ஜேசன். ஜேசன் ஹலோ. இங்க ஆண்டி சக் நோமால் எல்லாருக்கும் ஹலோ சொல்லுங்க. வீடியோ எடுக்கறாங்க. என்ன சொல்லுங்க. ஹாய் ஆல்ரைட். அவருக்கு பல்லு விழுந்துட்டு. ஓகே, நான் புற சந்திப்போம். சீஸ் மாம்பழம் சீஸ். யா ஜோபினா உங்களோட தங்கச்சி. அவருக்கு ஒரு மகன் இருக்கு, ஜெய்சன். குட்டி பையன். 6 வயசு. 6 வயசா? பெரிய 6 வயசா? நீ பர்த்டேக்கு வந்து நீ இல்ல? அண்ணாச்சி 5 இந்த பள்ளிக்கூடத்தால. 6 அப்படா இப்ப பள்ளிக்கூடம் போறானா? இல்ல, அடுத்த வருஷம் கிண்டர்கார்டன். ஓகே. யா என்ன சொல்லி கொண்டு இருந்தேன் நான்? இந்த முதல் எடுத்த எபிசோட் உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு டைம் எடுத்து இருந்து அப்படி கதைக்கிறது நல்ல ஒரு விஷயம். நாங்களும் கற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் அந்த நேரம் நாங்கள் எங்களுக்குண்டு அறிஞ்சு கொள்றது மற்றவங்களுக்கும் கொடுக்கறது நல்ல பகிர்வுகள். ஓகே, நைஸ். என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க கொஞ்சம் நடத்துங்க. the stage is yours. இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் ஒருக்கா இருந்து கதைக்குள்ள கூடுதலாக நாங்கள் வந்து மூத்த பிள்ளைகள். எங்களுக்கு வந்த அது மூலமாக வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி நாங்கள் அந்த என்னென்னு சொல்கிற, நீங்கள் ஆம்பளையாக இருந்து நான் பொம்பளையாக இருந்தாலும் அந்த மூத்த பிள்ளைகளுக்கு இருக்கிற சில ஸ்ட்ரகிள்ஸ், அது ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரகிள்ஸ் தான். வாங்காத அடியெல்லாம் நாங்கள் வாங்காத திட்டு வாங்காத யானா. ஓகே, அப்போ அப்படி சின்ன நினைக்க அது நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பாரமாக தான் இருக்குமே. ஆனால் அது நினைக்கிறேன், அது நான் தேங்க்ஃபுல் ஃபார் தேட். என்றால் எங்களை இப்போ நாங்கள் இருக்கிற ஓகே நெகட்டிவான சாமான்களும் வந்திருக்கு. நாங்கள் இப்போ முதல் எபிசோடில் பேசின மாதிரி அந்த ப்ரெஷர் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்ட்டு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வரலாம், அது இது. ஆனால் நல்ல ஞாபகங்கள் வந்திருக்கு. வேறு அதுங்களை வந்து எங்களோட டெய்லி லைஃப்பில் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கு. நாங்கள் வந்து கணக்கு காரியங்கள் எங்களோட பர்சனாலிட்டியிலேயும் அது ஒரு போல்ட்னஸ் தரும் இல்லையா? என்னடா நாங்கள் வந்து வீக்கான கேரக்டர்ஸ் இல்லை. அந்த என்னென்னு சொல்கிறபடி நாங்கள் எப்போவும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவோம். அது வந்து நாங்கள் அப்படி அப்படி வளர்க்கப்பட்டதுனால அப்படி நாங்கள் இருக்கிறோம். அது வந்து ஒரு கெட்ட காரியம் இல்லை. எத்தனை பேர் சிலது எல்லாம் இயலாமல் ஐயோ எனக்கு அப்படி இயலாது இது இயலாது என்று அவர் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து சகலவள வள்ளிகள்.
எனக்கு விளங்கல நீங்க சொன்னது. நாங்க இந்த எல்லாவற்றையும் கூடிய வல்லவங்கள். ஆனா என்ன தெரியுமா, பிலிப்பியர் 4:13 எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும். அதான் இது வந்து பழைய எட்டி பாக்குது. உன்ன டைம் அந்த ரூல்ஸ் இருந்துச்சா? எங்கள்கிட்ட ரூல்ஸ் இருந்தது. ஒரு நாள்ல 5 அதிகாரம் பைபிள் வாசிக்காட்டிக்கு சாப்பாடு இல்லை விட்டேன். ஓகே, அப்படி எங்களுக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் நீதிமொழிகள் வாசிக்கணும். காலமேல முதலாம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி மட்டும். இன்னைக்கு பாஸ்டர் ரோஷான் ஒரு ஆண்டிக்கு சொன்ன, ஒரு அக்கா இல்லை ஆண்டிக்கு சொன்னவர். அப்போ எனக்கு அதான் ஞாபகம். எனக்கும் அதான் ஞாபகம். காலமே அதை வாசிச்சுட்டு சாப்பிட தராமல் இருக்குது. அப்படி இல்லை. இப்படி எங்களுக்கு கூடுதலாக நாங்கள் லேட்டாக வந்தால் ஒருக்க மத்தியானம் பிரேக்குக்கு யார் ஒரு பிள்ளைண்ட சைக்கிள் பழுதாக போச்சுது. அப்போ அந்த சைக்கிள் அவங்க ரிப்பேர் பண்ணி கொண்டு இருந்தவங்க. நான் அதை பார்த்து அந்தி கொண்டு நின்றுட்டேன். உண்மையாக வீட்டை போகணும். நாங்கள் வீட்டில் இருந்து அந்த சங்கிலி அந்த செயின் விழுந்தா அதை கொழுவுறது. அந்த நான் சின்ன பிள்ளை. அப்போ மம்மிக்கு தெரியும் நாங்கள் ஒரு டைமுக்கு வந்துடுவோம்ண்டு. வெறையில் என்னோடனா வெளியில் வந்துட்டு கத்துவா, இல்லாட்டி கூப்பிடுவா. எல்லாருக்கும் முன்னால் மானோட பறக்கிற மாதிரி கூப்பிடுவா. வீட்டை போன உடனே அதுக்கு லேட்டாக இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பிள்ளைகள் வந்துடுவாங்கன்ட்டு தெரிஞ்சால் அம்மாமாருக்கு தெரியும் வருவாங்க. ஒரு டைம் தாண்டினா பிறகு கொஞ்சம் நெஞ்சடி இருக்கும் இல்லையா? அது இப்போ எனக்கு இருக்குது. ஜெய்சனை வெயிட் பண்ணி கொண்டிருக்கு. அப்போ எனக்கு இப்போ அது விளங்குது. அப்போ எங்களுக்கு அவள் தண்டிச்சது எப்படி தெரியுமா? இன்றைக்கு மத்தியானம் சாப்பாடு இல்லை, தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு போகணும், லேட்டாக இனிமேல் வரக்கூடாது. அப்படித்தான் செய்திருக்கிறோம். பைபிள் வாசி காட்டி சாப்பாடு இல்லைன்னு அப்படி எங்களுக்கு இருக்கலாம். நான் ஜபிக்காம வெளியில போக கூடாது. அப்படி கதவுக்கு முன்னால கையை வச்சு ஜபிக்கணும் தலைமையில. இப்போ வெளியில கதவை திறந்து போங்க. நோ, எங்கிட்ட சாப்பாடு அது பட்டினி வைக்கல. ஸோ அப்பாவே பேர் அப்பா வந்து பைபிள் ஒரு நினைக்கிறேன் கணத்தனம் வாசிச்சு முடிச்சுக்கிறேன். அவரை கணக்கு பைபிள் வாசிப்பார். சரியா? அவர் கதைச்சாலும் வார்த்தை பற்றி தான் கதைப்பார். அது அவரில் ஒரு ஸ்பெஷலான விஷயம். முந்தி பயங்கர போர் அடிக்கும். ஆனால் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிறோமே. எங்களுக்கு லைஃப்பில் தேவைப்பட்ட ஆலோசனை இல்லைண்டா அப்போட போய் கதைக்கலாம். அப்போ அப்பா கேட்பார், ஓகே 5 அதிகாரம் வாசிச்சனியா? என்ன வாசிச்சனி? யா சங்கீதத்தில் இந்த புத்தகம். ஓகே, என்ன சொல்லியிருக்கு சொல்லு. பாடமா இல்லை, என்ன வாசிச்சோம் அப்போ தான் தெரியும். ஓகே, ஆனால் அது இப்போ வாசிக்காட்டிக்கு அவர் இப்போ சாப்பாடு தர மாட்டேன் அப்படி இல்லை. அவர் வந்து பிற திட்டு வேறு இல்லாட்டி சும்மா பேசுவார். அதுக்கு பிறகு போயிட்டு எங்களுக்கு அந்த சும்மா இருக்கிற டைமுகளை மம்மி விடுறே இல்லை. முந்தி இப்போ ஹாலிடேஸ்ன்னு சொன்னால் அவள் ஹாலிடேஸுக்குண்டு ஒரு ஸ்கெடியூல் போடுவா. பைபிள் பிளானா? பைபிள் பிளான் இல்லை, ஒரு ஸ்கெடியூல். இப்போ முதல் எழுமினோடனே என்ன செய்கிறது, பிறகு வெளியில் போகிறது, ஸ்விம்மிங்க்கு போகிறது, விளையாட போகிறது, சாப்பிட்றது, அப்புறம் ஒதுக்குறது எல்லாம். அந்த ஒரு டச்சில் சொல்லுவாங்க ஃபேரியன் பிளான் மாதிரி, ஸ்டூடெண்ட் பிளான் அப்படி போடுவாங்க. அப்படி போட்டால் எங்களுக்கு சில நேரம் இட்டுக்கிறது. ஆனால் என்ன செய்யல அதுன்ட்டு. ஆனால் அது நல்ல டிசிப்ளின் கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம். அவசியம் நினைக்கிற இப்போ அப்படி செய்யலாமண்டு. எங்கள்கிட்ட வந்து எங்கள்கிட்ட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, எலுமினப்பரு கட்டில் போர்வையை விரிக்கணும். அது வந்து பழக்க வழக்கு. அது ஆனால் அதுலேயே தெரியும் அது செய்யறியா இல்லையான்னு தெரியும். அப்போ எப்படி டிசிப்ளினான ஆளுண்டு. அது நல்ல விஷயம். மம்மி எங்களை முந்திலாம் வெள்ள நழுப்பியே விட்டுவா பைபிள் வாசிச்சுட்டு போகிறதுக்கு. இருட்டா வாசிச்சுட்டு ரூமுக்குள்ள இல்லை இல்லை சில நேரம் வந்து நான் முந்தி சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகிறேன். அப்போ டைம் கொஞ்சம் கூட எடுத்து போக வேணும். அப்போ அதுக்கு முதலே எழும்புறேன் நான். அப்போ சில நேரம் இருட்டாக இருக்கும். சில நான் எழும்புற டைம் 5:30-6 மணி இருட்டாக இருக்கிற டைம். அப்போவே இருந்து வாசிச்சுட்டு தான் அடுத்த வேலை செய்யணும். ஆனால் அப்படி நான் செய்தது என்னென்னு சொல்கிறேன், அவள் சொன்னதுக்காக செய்திருக்கிறேன். ஆனால் ஒரு காலத்தில் ஏன் நான் அதை செய்கிறேன், உண்மையாக கடவுளண்டா யார், கடவுளண்டா உண்மையாக யார் அவர் இருக்கிறாருண்டா எனக்கு ஏன் ஒன்றும். இப்போ நான் வாசிக்கிறது தாவீதுக்கு என்ன நடந்தது, சாமுவேலுக்கு என்ன நடந்தது, இப்படின்னு சொல்லி வாசிக்க. அப்போ எனக்கு என்ன நடந்தது, எனக்கு என்ன செய்தாருன்னு சொல்லிக்கல. ஒரு சாட்சி எனக்கு இருக்குது. நான் ஸ்கூலில் யூனிவர்சிட்டியில் படிக்க போய்க்க எனக்கு வந்து அந்த கடைசியில் வர்ற எக்ஸாம்ஸ் நடந்த. அப்போ நான் வந்து அதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படித்து நான் எனக்கு விடிய அந்த எக்ஸாம் நடக்கிற நாள் விடிய எழும்பி ஒருக்கா படிச்சுட்டு போனோன்னு அப்படியெல்லாம் நிற்கும். அப்போ நான் விடிய எழும்பி நீ அப்படியா
சொல்லி முடியுங்க, எனக்கு தெரியாது இன்னும் நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்ட்டு. அவர் நான் விடிய எழும்பி படிச்சுட்டு போனேன் நான். அப்போ போய்க்குள்ளே அவங்க வந்து சில ரூல்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து முந்தியெல்லாம் நாங்கள் எக்ஸாமுக்கு பேப்பர் நாங்கள் கொண்டு போக வேணும், இல்லாட்டி அவங்க தருவாங்க சொந்த பேப்பர் எழுதுறது. நோட்ஸ் எழுதி நாங்கள் இதை கொடுக்க போகிற மாட்டோம், சொந்த பேப்பர் கொண்டு வரணும். பிறகு முந்தி வந்து நாங்கள் எக்ஸாம் எழுதிக்குள்ளே இப்படி பேப்பர் இப்படியண்டா நாங்கள் எழுதுறதுக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு கேப் விட்டு நாங்கள் ரூலரோட ஒரு கோடு கீறணும். ஏன்னா அதுக்குள்ளே அவங்களோட நோட்ஸுகளை சொல்லுவாங்க, இல்லாட்டி என்ன அவங்களுக்கு விளங்காட்டி அதில் எழுதுவாங்க. நாங்கள் எழுதுறதில் அவங்க வந்து பார்ப்பாங்க அவங்களோட காமெண்ட்ஸ். அப்போ அதுக்கு வந்து நான் வந்து லோ படித்ததுனால எனக்கு நாங்கள் லோ புக்ஸ் வந்து நாங்கள் இங்கிட்ட கொண்டு போகலாம், ஆனால் அதுக்குள்ளே ஒன்றும் எழுதி இருக்கக்கூடாது, அவங்க செக் பண்ணுவாங்க. நாங்கள் சும்மா இப்படி பென்சில் பேனை வைக்கிற கவர் இது கூட கொண்டு போகக்கூடாது. நாங்கள் பென்சில் பேனு இரேசர் ரூலர் எல்லாம் செப்பரேட்டாக அப்படி மேசையில் விரித்து வைக்கணும். தண்ணி போத்தல் வைக்கலாம். தண்ணி போத்தல் அது கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தண்ணி போத்தல் இல்லை, நீங்கள் அந்த வேலையெல்லாம் பண்ணினா நான் பிறகு சொல்கிறேன். நான் வந்து அப்படி படித்து முன்னேறினால் நான் உண்மையாகவே படித்தேன் நான். அப்போ எல்லாம் இப்படி வச்சுட்டு யூனிவர்சிட்டியில் எனக்கு தெரியும், நீங்கள் போன சில அந்த லெக்சர்ஸ் நடக்கிற ஹால் வந்து இப்படி இப்படி இருக்குமல்ல, அந்த அவுலா மாதிரி. அப்போ மேசையில் இப்படி இருக்கும். நீங்கள் மேசை இருக்கிறதுக்கு முதல் உங்களோட கதிரையில் இருக்கிறதுக்கு மேசையை இப்படி திறந்துட்டு தான் நீங்கள் இருந்துட்டு அப்புறம் இப்படி மூடணும். இல்லாட்டி இப்படியும் இருக்கு மேசை, நீங்க இருந்துட்டு இப்படி செய்யறது. நீங்க இப்ப முதல்ல சொன்ன சைட் இப்படி இருக்கு. இல்லாட்டி நீங்க இப்படி போயிருந்துட்டு மூடி இருக்கு மேசை இப்படி திறந்து இப்படி எடுக்க அப்படி ஒரு மேசை ஒன்று வரும். அதுல இருந்து நாங்கள் எக்ஸாம் செய்யணும். அப்போ அவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு ஆள், ஒரு இடத்துல ஒருத்தரும் இல்லை, ஒரு இடத்துல விட்டு விட்டு இருக்கணும், பார்த்து எழுதாம இருக்கு. அப்போ நான் போனேன், நான் எக்ஸாமுக்கு போயிட்டேன். இந்த புக்ஸ் என்ற தேவையான பேனை பென்சில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரூலர் இல்லை. ஆனால் ரூலர் அவங்க வந்து கொஞ்சம் நாங்கள் வடிவாக செய்கிறோமா இல்லையோன்றதும் பார்ப்பாங்க. அப்போ ரூலர் வந்து நேராக தான் ரூலர் இருந்தால் நேராக கோடு அடிக்கலாம். வேறு ஒரு இது முடிஞ்சதுன்னா அந்த ரூலரால் முடிச்சு போட்டு அடுத்தது எழுதுறதுக்கு தேவை. அப்போ எனக்குள்ள ஐயோ ரூலர் இல்லை. நான் எப்போ ஜெபிச்சுட்டு தான் விட்டு போவேன். அந்த நேரம் ஐயோ என்ன செய்யறது ஏசப்பா என்ற ஒரு அந்த ஒண்டை விட்டுட்டு வந்தாலும் ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா, ஸ்ட்ரெஸ் இருக்குமோ. அப்போ நான் என் பேக்கில் திருப்பி போய் கேண்டினேன். அப்புறம் இன்னும் ஒரு ஆக்கள் பக்கத்தில் இருந்து கேட்டு உங்களுக்கு 2 ரூலர் இருக்குதா எனக்கு தர முடியுமான்னு. பிறகு ஏதோ ஒரு மாதிரி அவங்கள்ட்டையும் ஒன்று தான். பிறகு நான் யோசித்தேன், ஓகே இந்த புத்தகத்தில் பின்பக்கம் வந்து இப்படி நேராக இருக்குது தானே, அதை வச்சு கோடு அடிப்போம்ண்டு. சரியா அந்த கோடு அடிக்கிறதுக்கு ரூலர் இல்லைன்னு அவளை ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க. என்ன செய்யற அந்த நேரம் நீங்க பெரிய அந்த இது எங்களுக்கு இல்லை. அந்த நேரம் அது தேவை. நான் வேற சொல்ல வர்ற பாயிண்ட் வந்து அது இல்லை, அது இல்லைன்னு சொல்லி நான் நினைச்சிருந்தாலும் நான் வந்து என்ன வந்து நாங்கள் இந்த இடம் நாங்கள் சூஸ் பண்ணி போய் இருக்கலாம், ஆனால் ஒன்றை விட்டு இருக்கணும். அப்போ நான் இந்த இடத்துல அப்படி போய் இப்படி வச்சு போட்டு தேடி பார்த்தேன், இல்லை ஓகேன்ட்டு நான் இந்த இருக்கிற இடத்துல இப்படி இருந்துட்டு என் மேசையை வந்து இப்படி துறக்கலாம்னு சொன்னால துறந்துட்டு பார்க்குறேன் ஒரு ரூலர் அதுக்குள்ள இருக்கு. நான் ஒரு ரூலர் அதுக்குள்ள இருக்கு. அப்ப நான் வந்து எனக்குள்ளேயே எனக்கு ஒரு என்னன்னு சொல்றேன் ஆச்சரியம். என்னண்டா நான் சொன்னேன் தானே, நான் வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், பைபிளை பற்றி நிறைய எனக்கு தெரியுமா. நான் கடவுளண்டா யார், ஆண்டவரண்டா யார், அவர் இருக்கிறாருன்றதை நானும் அறிஞ்சு ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறது அறியோணும் என்ற ஒரு இது இருந்தேன். அப்பத்தான் எனக்கு முதல் தடவை அப்படி ஆண்டவர் இருக்கிறார் என்ற ஒரு சாட்சி இல்லாட்டி ஒரு நிரூபிச்சு காட்டுற ஒரு இது. அப்ப நான் நினைச்சு பாருங்க எவ்வளவு இடம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு 150 பேர் இருக்கிற ஒரு இடம். நான் போயிருந்த இடத்துல திறந்து பார்க்குற ஒரு ரூலர் இருக்கு. ரூலர் அவ்வளவு முக்கியமானதா இல்லாட்டிலும் அந்த இடத்துல நடந்த விஷயம் எனக்கு முக்கியமா இருந்தது. அதான் இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சி. அது மாஸ்டராக்கள் இது நடக்கும் தெரிஞ்சு எல்லாமே தெரியும் அப்படியாக சொல்லுவாங்க. அது அப்படித்தான். அப்படியான சில சின்ன விஷயங்கள்ல விசுவாசம் என்று சொல்லும்போது அவரை குறித்து வாசிக்கிறதுண்டு, ஆனா அவர் இருக்கிறார்ன்றதை நாங்கள் வந்து அப்படி கிராஸ்ப் பண்ணுறது, அவரை அப்படி அந்த இதுன்றது சின்ன வயசுல கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒரு கொஞ்சம் இப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஒன்று அப்படி நடந்து கொண்டு வரைக்குள்ள சின்ன விஷயமா இருந்தாலும் அது எங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியமானது. சரிதான். நீங்கள் உங்களை பற்றி சொல்லலுமெண்டா
உங்களுக்கு யாருக்கும் தெரியாத ஒரு தாளந்து உங்களுக்குள்ள இருக்கிறது இருக்கா? யாருக்கும் தெரியாத தாளந்தா? ஏதாவது ஒன்று நீங்கள் நல்லா செய்வீங்க ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது, இல்லாட்டி இருக்கலாம். நான் யோசிச்சு பார்க்கணும். ஆனால் எனக்கு இருக்கிற தாளந்து எல்லாத்தையும் நான் என்னன்னு சொல்ல செய்கிற மினிஸ்ட்ரியில் இல்லாட்டி டெய்லி லைஃப்பில் அந்த ஓகே அது காட்டுண்டா காட்டணும் ஒன்று காட்டல. அது நேற்று பார்த்துறேன். என்ன டான்ஸ் ஆடுவீங்க என்ன? யா அது சால்சா சம்பா சால்சா தெரியும். லத்தீனோ. லத்தீனோ அதுவுமே நல்லா இருந்துச்சா? ஓகே பரவாயில்ல. வீடியோ பார்த்தேன் நான். அது காட்ட வேணாம் ஒருத்தருக்கு ப்ளீஸ். ஏனோ அது நான் முந்தி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு சரியா. அப்போ அவளோட டான்ஸ் ஆடணும்னு அவளுக்கு டான்ஸ் ஆட விருப்பம். அவள் நான் கற்றுக்கொண்டேன் நான். அப்போ அது இப்போ மசில் மெமரியில் ஞானத்தில் இருக்குது. எங்கே மசில் மெமரி தெரியுமா? விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு மெமரி ஃபோம் கார் ஓடுற மாதிரி. இப்போ நீங்கள் கண்ணனால் கார் ஓடையில், இப்போ நீங்கள் கியர் ஓடி கார் ஓடையில் கண்ண நாளுக்கு பிறகு அது வந்து தனியாக வரும் வேண்டாம் மசில் மெமரி என்று சொல்லுவாங்க. ஓகே நீங்களும் டான்ஸ் ஆடினீங்களா? நீங்களும் ஆடினீங்களா நேற்று? யானை ரொம்ப ஃபனியாக இருந்துச்சு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸின் படி நீங்கள் ஏதாவது உங்களை குறித்து சொல்ல சொல்லுங்க. நீங்கள் நிறைய குளப்படி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லி நான் கனதோட ஷேர் பண்ணியிருக்கேன். குளப்படி முந்தி குளப்படின்னா அந்த சின்ன சின்ன சொன்ன சர்டேல் வந்து கொஞ்சம் முஸ்பாத்தி தான். அதான உண்மையாக நல்ல மெமரிஸ். அது எனக்கு உண்மையாக நான் நன்றியாக இருக்கிறேன், தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன் அதில் நடந்ததுண்டு. அப்போ ஞாபகத்தில் வச்சு ஒரு காலத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லி சிரிக்கலாம்லங்க. ஆனால் இப்போ உங்களோட அட்டகாசங்களை பார்த்தாக்கள் இப்போ தெரியுமா நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறாங்க பார்த்துருக்குறாங்க? நேற்றும் ஒரு கல்யாண வீட்டில் அல்ல ஸ்கூல் வெள்ளக்காரங்க அவங்களோட பெருசாக இப்போ தொடர்பு இல்லை. ஆனால் அவங்களுக்கு தெரியுமா நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி? கண்டிப்பாக அப்படி இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது பற்றி எனக்கு அக்கறை இல்லை. எனக்கு சர்ச்சில் இருக்கிற ஆக்கள் தான் என்ன யோசிப்பாங்கன்னு தெரியும். அது விருப்பம். முந்தி சர்ச்சில் பார்த்தவர்கள் அவையில் நேற்றும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்பயும் கண்ணனால் பார்க்காத ஆக்களில் பார்த்து கதைச்சது. அப்போ நாங்களும் அந்த முந்தி நடந்த விஷயங்களை பற்றி சொல்லி சிரிச்சோம். அதுவும் ஒரு ஹார்ட் வார்மிங் சிச்சுவேஷன் இல்லைங்க. அப்போ அதை பற்றி கதைக்கலாம் அந்த திருப்பி அந்த சின்ன பிள்ளையா இருக்கிறன்ற மாதிரி இருக்கும். நாம் வந்து பெருசாக இப்போ நாங்கள் வந்து மூத்த பிள்ளையில இருந்தால் நாங்கள் கூடுதல் நாங்கள் ஒப்போசிட்டான ஆக்கள் தான். நாம் வந்து பெருசாக குளப்படி என்று இல்லை. நீங்கள் குளப்படி. ஆனால் நான் ஜெனரலாக குளப்படி இல்லை சரியா. குளப்படி இல்லை ஆனால் அந்த ஒளிச்சு செய்கிறது விளங்குதா. இவ சர்ச்சில் வந்து ஆக்கள் நல்ல என்னை பற்றி நல்லா நினைச்சவங்க முந்தி. அப்போ அது பயமாக வச்சு ஆக்கள் நல்லா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால் குளப்படி செய்யக்கூடாது அப்படி இல்லை. ஆனால் பெடியலோடு சேர்ந்து அட்டகாசம் பண்ணுறது இல்லைங்க. பிறகு அது அப்பா அம்மாவுக்கு எப்படியோ கிடைக்கும் தகவல். அதுக்கு பிறகு வீட்டை போய் அடி வாங்குறது. நீங்கள் மறக்க முடியாத ஒரு நாள் ஏதாவது உண்டு அடி வாங்கின குள்ளப்படிக்கு இல்லாட்டி பெருசாக கற்றுக்கொண்டது? இருக்கு. அது நான் மறக்கவே மாட்டேன். அது நான் எனக்கு 15 வயசு இருக்கும். அப்போ கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்கு காட்டணும் ஏதாவது இல்லை டான்ஸ் ஆடணும். பிறகு டான்ஸ் இல்லை சாரி நாடகம். அப்போ எனக்கு ஒரு தீர்க்கதரிசிட்ட ஒரு ரோல்ஸ் தந்தாங்க, நாத்தான் வேல் தீர்க்கதரிசி. அப்போ எங்கிட்ட நான் பேரை சொல்லல, ஒரு அங்கிள் சரியா, அவர் எங்களுக்கு பழகி தந்தார். அவர் நல்ல அங்கிள். ஆனால் அப்போ எனக்கு பயங்கர காண்டு என்னடா பெடியலோட சேர்ந்து தெரியும் தானே அந்த வயசில் நாங்கள் எங்களுக்கு நடிக்க வந்து வெக்கம் வேற. அப்போ எங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸில் எங்களோட பெண் ஃப்ரெண்ட் மாறாக்கள் இருப்பாங்க விளங்குதா. கேர்ள்ஸ். அப்போ அவங்களுக்கு முன்னால அவங்களும் அந்த குரூப்பில் நடிப்பாங்க எங்களோட. அப்போ நாங்கள் என்ன யோசிப்போம், ஓகே அரங்கேற்றம் வரைக்கல வெளியில் காட்டுகள் நாங்கள் ஒழுங்காக செய்வோம். ஆனால் பழைய எங்களுக்கு வேற எங்களுக்கு வெக்கம் இல்லாட்டிக்கு அவங்க என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க அந்த ஒரு வெக்கம் இருக்கும். அப்போ நான் ஒழுங்காக நடிக்கலை விளங்குதா வெக்கத்தினால. அப்போ அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்க, நீங்கள் ஒரு நல்ல அச்சப்பிள்ளை தானே, நீங்கள் இப்படி செய்ய வேணாம், நீங்கள் ஒழுங்காக நடிங்கண்டு. பிறகு நான் எனக்கு இன்னும் கூச்சல் இருந்தேன், நான் அவர் நடிக்கலை. பிறகு அப்பாட்ட அவர் போய் சொல்லிட்டு இருந்த மாஸ்டர் சரியா,
அப்பாட்ட போய் சொல்ல அப்பா நாங்கள் வீட்டை போய் கொண்டிருக்கிறோம் காரில். பிறகு காருக்குள்ள பேச்சு சரியா பேச்சு. அப்போ நான் வந்து அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணினான், வாய் காட்டினான். ஏன் அவர் சும்மா இருக்கலாம் அப்படி இப்படின்ட்டு. பிறகு திடீர்னு பார்த்தா அப்பா வந்து அந்த வெளி லேனில் விடுறார் காரை சரியா. வெளியே லேனில் விட்டுட்டு கதவு திறக்கிறார், இறங்க சொல்கிறார். அவர் உண்மையா இறங்கு நான் சொன்னேன். நான் சொன்னேன் அவர் என்ன சும்மா இறங்க விட. அவர் உண்மையா இறங்க சொல்லிட்டாரா, இறங்க சொல்லி நான் இறங்கிறேன்னு சொல்லிட்டேன். பிறகு பிறகு ஒரு 10 நிமிஷம் அங்கே நின்று அப்பா சொல்லிடுவேன் வா வான்னு நான் இறங்கலை. பிறகு எனக்கு ஓகே விளங்கிட்டு நான் செஞ்ச பிள்ளை என்னென்று விளத்துக்கு சிக்கலண்டு விளங்கிட்டு. பிறகு வீட்டை போனாங்க. வீட்டை போகிற வழியில் சைலன்ஸ் காருக்குள்ள. ஆனால் எனக்கு ஒரு யோசனை போச்சு, இப்போ நீ இறங்கி இருந்தியன்னா என்ன நடந்திருக்கும், என்ன செஞ்சுருப்பாய். நான் யோசிக்கிறாள் சரியா, பயங்கரமாக யோசிப்பேன். அப்போ நான் யோசிச்சேன் அப்பா என்னை விட்டுட்டு போனேன்டா நான் அங்கே நின்றுருப்பேன். இப்போ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்பா திருப்பி வருவார், அவர் மனசவப்பட்டு திருப்பி வருவார். இல்லாட்டிக்கு அவர் இல்லை தண்டனை காட்டணும் இருந்தேன்னா விட்டுட்டு போயிருப்பேன். அப்போ என்ன செஞ்சிருப்பேன், எங்கே போயிருப்பேன், யார்கிட்ட போயிருப்பேன் அப்படிலாம் யோசிச்சு நான் எப்பயோ அந்த பிளான் எல்லாம் கற்பனையே பண்ணிட்டேன். அது ஒரு மறக்க முடியாத சம்பவம் உண்டு இல்லையா. ஓகே. ஆனால் அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க? ஒன்றுமே கற்றுக்கொள்ளல. அதுலேருந்து நான் நடிக்கிறது விட்டுட்டேன். மேடை இல்லாமல் நடிக்கவும் கூடாது. ஒரு விஷயம் நான் என்ன ஸ்பெஷலாக கற்றுக்கொண்டது கணக்கு இருக்கு. அந்த பிக்கெஸ்ட் லெசன் என்று சொல்லிக்க இல்லாட்டி கூட அடி வாங்கி கஷ்டப்பட்டு. ஓகே, அது ரொம்ப சின்ன ஒரு விஷயம். என் தம்பிக்கு ஒருக்கா கை முறிஞ்சது சரியா. கை முறியா அவருக்கு அந்த இது போட்டாங்க பேண்டேஜ். அப்போ நாங்கள் சின்ன வயசு அப்பா அம்மா வேலைக்கு போனாங்க, நான் தனியாக விட்டுருப்போம் தம்பி நானும். அப்போ அப்பா சொல்லுவாங்க சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போவாங்க எங்களுக்கு. நாங்கள் அது சாப்பிடலாம் மண்ணுமெண்டா. ஆனால் நாங்களே சமைச்சு அப்படி அவங்க சொல்லுவாங்க கிச்சன் ஆபத்தான இடம், ஒன்றும் எடுக்கக்கூடாது, நாங்கள் வந்தோன்னே கேளுங்க இல்லாட்டி இருக்கிறத சாப்பிடுங்க. அப்போ எனக்கு அப்போ டோஸ்ட் பானில் ஜாம் போட்டு சாப்பிட விருப்பம். இப்போ நான் டோஸ்ட் பான் எல்லாம் டோஸ்ட் பண்ணிவிட்டு ஜாம் இல்லை தேன் தெரியுமா, அந்த 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 இந்த போத்தல் தேன் இல்லை, அந்த ஜார்லேருந்து எடுக்கிறது நல்லா அந்த திக்காக இருக்கும் அந்த தேன் எடுத்து ஒரு அலுமாரிக்கு மேலே இருந்துச்சு சரியா. அப்போ நான் தம்பிகிட்ட சொன்னேன் இதை நான் எடுக்கிறேன்னு ஒரு புடி நான் மெட்ட சாமான் எடுக்கணும்ன்ட்டு. தம்பிகிட்ட எடுத்து கொடுத்தேன்னா அவர் ஒரு கையோடு எடுக்கிறார். அது செய்யக்கே எங்களுக்கு அந்த பயமாக இருக்குமே. அப்போ திடீரெண்டு அப்பா கதவு திறந்து உள்ளுக்க வந்துட்டா செம்ம அடி விழுங்குது. அப்பா சொன்ன கிச்சனுக்கு இந்த சாமான் எடுக்க வேணாம்ட்டு. சாப்பாடு எடுக்கக்கூடாது. அவர் அப்போ சொன்ன எடுக்க வேணாம். அவர் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டேன். நான் அந்த பயம் இருக்கும் தானே, ஒரு விஷயம் செய்ய வேணாம் செய்யுங்கன்னு சொன்னால் செஞ்சால் பயம் வரும். அப்போ நான் அந்த தேன் இதை ஜார் எடுக்கணும் கிளாஸை எடுத்து தம்பிகிட்ட கொடுத்தினான். அந்த மூடி சரியாக மூடி இருக்கையில் தம்பி என்ன செஞ்சுக்கிறான், அது அவன் மூடியை பிடிச்சிக்கிறார். அது விழுந்து நிலம் முழுக்க தேன், அலுமாரி வெள்ளை கலர் கிச்சன் அதில் எல்லாம் தேன் போட்டு தாம்ண்டு துடைக்க ட்ரை பண்ணான். அது போகல, ஒட்டும். ஆனால் நான் என்ன செஞ்சேன், நான் விட்டுட்டு திருப்பி நாங்கள் ஓகே அப்பா வந்தோன்னு பாப்பா கொண்டுட்டு அப்படியே விட்டுட்டு டிவி பார்க்க போயிட்டு டிவி பார்க்கல மனசுக்குள்ள சொல்லுது துடைக்க போவோமா இல்லாட்டி விடுவோமா. அது பிறகு அப்பா வரைக்கும் எல்லாம் ஒட்டி சரி. அதுக்கு பிறகு நடந்த விஷயம், அதுக்கு பிறகு நாங்கள் சாமான் ஒன்று எடுக்கிறீங்கள அடியும் பேச்சும். ஏனெண்டா எவ்வளோ பொறுப்பு இல்லாமல் நடந்தது. அதுவும் தம்பிக்கு பேச்சு எனக்கு விழல, தேன் விழித்தது, பேச்சு விழுந்தது. தம்பி கை முறிஞ்சுக்க, ஏன்னா அவனே முள்ளுக்குள்ளே கொண்டு போனேன்ட்டு விளங்குதா கிச்சனுக்குள்ள. நான் நினைக்கிறேன் தம்பிக்கும் தெரியும், இல்லாட்டி இப்போ ஞாபகம் வரும். உங்கள்கிட்ட நாங்கள் முந்தி டிவி பார்க்குறது எப்போ கொஞ்சம் எங்களுக்கு என்ன சொல்கிற கட்டுப்பாடில் இருக்கும். எங்களுக்கு டிவி வந்து இப்படி ஹோலில் திறந்தபடி அப்படி இருக்காது. டேடி வந்தப்போ ரூமில் அது துணியால் கூட ஒரு அதுக்கண்டு ஒரு போர்வை இருக்குது, அதெல்லாம் மூடி இருக்கும். Weißt du, wie viele Minuten wir aufgenommen? Das ist etwas. Perfekt. Wie viel? 26. Okay. Haben wir noch 15 Minuten? Willst du ein Zeichen machen?
Danke. யா அப்போ அது வந்து அந்த டிவி வந்து ரூமில் ஒரு மூடி ஒரு இடத்துல இருக்கும். எங்களுக்கு கொடுக்குற அந்த டைம் வந்து மண்டே டு ஃப்ரைடே நாங்கள் வந்து அப்போ படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், ஹோம்ஒர்க் செய்யணும். அப்படி ஞாயிற்றுக்கிழமையில் வந்து சர்ச்சுக்கு போகிற நாள். சனிக்கிழமையில் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு ஃப்ரீ டைம் இருக்குது. கூடுதலாக நாங்கள் சர்ச்சாக்கெல்லாம் சேர்ந்து வெளியில் எங்கேயும் போவோம், அப்படி செய்வோம். அப்படி நாங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு கொஞ்சம் டைம் டிவி பார்க்க அவர் விடுவார். ஆனால் கூடுதலாக அந்த டைம் வீடியோ கேசட் இருக்குது தானே. அப்போ வீடியோ கேசட் வந்து அவரே வாங்கி ஒரு பெரிய ஒரு பாக்ஸில் ஒரு இடத்துல வச்சுருப்பார். நாங்கள் நல்ல மார்க்ஸ் எடுத்துகிட்டு வந்தா ஸ்கூலில், அது நல்ல மார்க்ஸ் என்ன தெரியுமா, 5 காணாது, 5க்கு மேல் எடுத்து காட்டினா அந்த மார்க்ஸ் எடுத்த ஆள் வந்து ஒரு படத்தை சூஸ் பண்ணி ஒரு மூவியை சூஸ் பண்ணலாம். அப்போ நாங்கள் அதை போட்டு பாப்பா, நான் அவர் பக்கத்தில் இருப்பார், பக்கத்துலேருந்து பார்ப்பேன், தேவையில்லாததெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு. அம்மா போட படம் பார்க்க யாரும் வந்து கிஸ் பண்ணுற சீன் தான் அது அப்போ தான் நான் வெறுவினும். அப்போ எங்களுக்கு எப்போ நல்ல மார்க்ஸ் எடுக்கணுமெண்டு ஒரு உற்சாகம் இருக்கும். அதே நேரம் ஒருக்கா அப்படி இருந்து பார்க்குறேன்னா எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம், அது பெரிய ஹைலைட். அப்போ அவங்க வந்து அப்படி செய்து கொண்டே நாங்கள் இப்படி வந்திருக்கிறோம். ஆனால் சில நேரங்கள் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஊழியத்துக்காக இல்லாட்டி யார்ட்டையும் வீட்டை போகணும், இல்லாட்டி கூட்டங்கள் அப்படி இருந்தால் நாங்கள் ஒரு வயசு கொஞ்சம் வளர்ந்ததுனால எனக்கு சொல்லி பொறுப்பாக, ஓகே நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கணும், சாப்பாடு இருக்குது, குழப்படி செய்யாதீங்கோ, 2 பேரும் தம்பியும் தங்கச்சியும் கவனமாக பார்த்துக்கொள்ள அப்படின்ட்டு போயிடுவேணும். அவ இல்லாட்டி எங்களுக்கு என்ன செய்ய ஆசைப்படும், படம் பார்க்க. அவ செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்யணும் போல இருக்கும் தானே. எடுத்து காரியம் என்ன இல்லாட்டி ஆதாம், அது ஒரு வேற எபிசோட்ல கதைப்போம். அப்ப நாங்க என்ன செய்யறது, இவ எப்ப போயினுமென்று பார்த்து எல்லாருக்கும் அந்த ஒரு செட்டப் இருக்கு, என்னென்ன செய்யணும் போனோடனே ஜோபினா விட்டேன்னா கதவை பூட்டும் லாக் பண்ணும். நானும் ஜெஸ்ஸியும் போய் டிவியை திருப்ப, பெரிய பட்டி அதை அப்படி திருப்பி சுவருக்கு நேரா போட்டு மூடி வைக்கிறது. நாங்க பிளக் கூட போடணும். அது வந்து சும்மா ஒரு ரூம்ல ஒரு கபட் மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். அப்படி எங்களுக்கு டிவியே கம்ப்ளீட்டா திருப்பி இருக்கு. நாங்க என்ன செய்யறது, அதை திருப்பி எங்களுக்கு விரும்பின வீடியோ கேசட்டை நாங்கள் முதல்ல கதைச்சு வைப்போம் கொள்ளும். சில நேரம் நாங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன படங்களை அதில் எடுத்து நாங்கள் போடுறதுக்கு ரெடி போட்டுட்டு பார்த்து கொண்டு இருக்கிறது. எங்களோட வீட்டில் வந்து நாங்கள் வந்து ஃப்ளாட்டில் இருக்கிறனால லிஃப்ட் போய் வர்றது கேட்கும். லிஃப்ட் போய் வரைக்குள்ள வர காலடி எடுத்து எங்களோட வீட்டு அடிக்க வரைக்குள்ள எலிவேட்டர் அது கேட்கும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோண்டா, அவை வாரண்டு வரியணுமெண்டு எங்களுக்கு தெரிஞ்சா எங்களுக்குள்ள அந்த நம்ம சொன்ன மாதிரி செட்டப் உடனே எல்லாம் மூடி அந்த துணியை மூடி திருப்பி ப்ளக்கெல்லாம் கழட்டி போட்டு, ஆனால் ஒவ்வொருத்தரும் என்னென்ன காரியம் செய்து கொண்டு பிஸியாக இருக்கிறோம்ன்றதே முதல் பிளான் பண்ணி வச்சிருவோம். மெமரி அடுக்கி வச்சு போட்டு எல்லாம் அடுக்கி போட்டு. ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா, வெரி வீணும். நாங்கள் சில நேரம் நித்திர கொள்கிற மாதிரி செய்திருக்கிறோம், சில நேரம் மெமோரி விளையாடுற மாதிரி இருக்கிறோம், ஊனோ விளையாடுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்துட்டு இருப்போம். அது வந்துட்டு முதல்ல என்ன செஞ்ச அடி என்ன செய்வது டிவியை போய் தொடுவேர். ஐயோ சுடு மேல அதில் முட்டையை வரைக்கலாம். அப்போ பார்த்த நீங்களே இல்லை போட்டது அப்படி ட்ரை பண்ணிருக்கோம். போய் சொன்னா ஒழுங்கா போய் சொல்லணும். என்ன இது அப்புறம் அடி விழுறது, அடி பேச்சு, யார் போட்டது என்னத்துக்கு போட்டது நாங்கள் சொல்கிறத கேட்குறேன். அப்படித்தான் இப்போ டிவி பார்க்கணுமென்ற ஒரு இதே இல்லை. எத்தனை நாள் பார்க்காம இருந்தாலும் ஆனால் இப்போ தான் எங்களுக்கு விளங்குது அவங்க எங்களை இப்படி கட்டுப்படுத்தி வச்சிருந்தது என்னத்துக்கு. ஆனால் இப்பத்த காலத்தில் டிவியை மூடி இப்படி வைக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. இப்பத்த காலத்தில் பேரண்ட்ஸ் அப்படி ஸ்ட்ரிக்டானும் செய்யறதில்ல, அதான் அப்படி செய்யவும் மேலாது. அப்படி நிறைய பேருக்கு சில கஷ்டங்களும் இருக்குதான். அப்படி அது கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால சில பிள்ளைகள் வந்து அதுக்குள்ளேயே இப்படி கேம் அழுது ஊறி போயிருக்கிறது, படிப்பு இல்லாமல் இருக்கிறது கூடாது. சோஷியல் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாமல் போயிடும். இதே மாதிரி ஒன்று எனக்கு நடந்தது என்னென்னா, எனக்கு முந்தி கெமிக்கல் லேபர்
வேலை செய்ய விருப்பம், விஞ்ஞானிகள் மாதிரி. எனக்கு இந்த விஞ்ஞானி வேலை செய்ய விருப்பம் எப்படி படத்தில் பார்த்து. அப்போ நான் என்ன செய்வேன்டா, இது தெரியுமா, எடுக்கணும் இது, ஓகே, தொகோவில் ஒரு இது ஒன்று போடுவாங்க, வாவதி என் தெக்கச்சோன்னு தெரியுமா, அதில் அவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செய்வாங்க சாமானில் மிக்ஸ் பண்ணி. அப்போ எனக்கு அது செய்யணும்னு விருப்பம். அப்போ நான் என்ன செய்வேன்டா, எங்கிட்ட அந்த பிளாஸ்டிக் போத்தலில் இருந்த தெரியுமா, முந்தி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ ரோல் வைப்பாங்க, அந்த பிளாஸ்டிக் போத்தல், ஃபிலிம் ரோல், அந்த போத்தல் தெரியுமா, அதை நான் என்ன எடுத்து டாய்லெட்டுக்கு போய் அந்த இருக்கிற எல்லா க்ரீம், சென்ட், பேஸ்ட், டாய்லெட் க்ளீன் பண்ணுற அந்த மருந்து எல்லாம் போட்டு ஏதோ மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுறது. நான் நினைக்கிறேன் முந்தைய அது இது மிக்ஸ் பண்ண அந்த வெட்டிக்கு படத்தில் மாதிரி ஒன்றுமே நடக்காது. அப்போ நான் சோப் பயங்கர எடுத்து வீண் பண்ணுறேன். நான் அதுக்குள்ளே விட்டு அதை நான் இப்படி எடுத்து போட்டு இது தண்ணிக்குள்ள செஞ்சுட்டு பிறகு சோப் போட்டு தண்ணிக்குள்ள அப்படி நல்லா அமத்துவேன். பயங்கரம் ஒரு 20 தரம் அந்த அமத்துற சோப் தெரியும் என்ன, அந்த நுரை வேறு தானே, அப்படி செஞ்சு வீண் பண்ணுறேன் நான். அப்போ அப்பா சொன்னவர் ஒரு நாள் அது செய்ய வேண்டாம், இந்த காசு வீண் இல்லைங்க. அப்போ ஒரு நாள் அவர் வேலைக்கு போயிட்டார், அவருக்கு அந்த பழைய நோக்கியா ஹேண்ட் இருந்துச்சு. அப்பா வேலைக்கு போயிட்டார், நான் திருப்பி களவை எடுத்து சோப் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன். அது அப்பாவுக்கு வரைக்க தெரியும் தானே என்ன குறைவாக இருக்குது. அப்போ பார்த்துட்டு போயிருக்கேன். அப்போ அப்பா நல்ல கிளவராக செஞ்சேன். என்ன செஞ்சேன்டா, அப்பா ஒரு ட்ரிக்ஸ் செய்வேன், நாங்கள் பொய் சொல்லணும்னு ட்ரை பண்ண கண்டுபிடிக்கணும்னா சொல்லி நாக்கு நிட்டு சொல்லி, சோப் எடுத்து தண்ணியா இல்லை நாக்கு நிட்டு நாக்கு வெள்ளையா இருக்கு நீ பொய் சொல்கிற அப்படி சொல்லி செய்வார். ஆனால் ஒரு நேரத்தில் அது எங்களுக்கு விளங்கிட்டு அவர் சும்மா சொல்கிறேன் ஏன் தெரியுமா எனக்கு விளங்கிட்டு அது பொய்யட்டு. ஒரு காக்கிட்ட பாஸ்தர் எங்களோட கதைச்சு கொட்டி கேட்கல, அவரோட நாக்கு நான் பார்த்தேன், நான் அவரோட நாக்கு வெள்ளையா இருந்துச்சு. அப்ப நான் யோசிச்சேன் எங்களோட பாஸ்டர் போய் சொல்ல மாட்டார், அது பாவம். அப்ப அது அவர் அவர் போய் சொல்ற, ஆனா அவர் சரியானால் அப்ப அது வந்து பிள்ளை அப்பங்களை ஏமாத்துறது. அப்ப நான் அதுல ஓகே அது செஞ்சா அப்ப அப்பாக்கும் விளங்கிட்டு அவன் எப்படியோ சமாளிக்கிறான் விஷயம் விளங்கிட்டு. என்ன செஞ்சேன்டா, சோப்பு அடுத்த நாள் வந்து சொன்னேன், சோப்பு எடுத்தனியா இல்ல உண்மையா சொல்றியா, உண்மைதான் சொல்றேன். இல்லை இந்த ஹேண்டில் ஒரு வீடியோ வந்தது, அதில் நீங்கள் சோப் எடுத்தது காட்டினேன். அப்புறம் எனக்கு எல்லாம் ஓகே நான் அடுத்த நான் சாரி மன்னிச்சு கொள்ளுங்க. அது கிளவர் அந்த நோக்கியெல்லாம் என்னென்ன வீடியோ அப்படி சிச்சுவேஷன்ஸ் அதான் அப்படி நாங்கள் நிறைய அப்படி என்னென்னு சொல்ல அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு அனுபவிச்சு போய் வந்தாலும் நான் எப்பவும் சொல்லிக்கொள்வது, இப்போ நான் நிற்கிறது இடத்துல இப்படி நான் இப்படி இருக்கிறது எங்களோட அம்மா அப்பா எங்களை இப்படி வளர்த்ததுனால. என்னெண்டா அவங்க எவ்வளவு இந்த தேசத்துக்கு வந்து நாங்கள் சிசியில் இருக்கிறோம். அப்போ இந்த பாஷை தெரியாமல் அவங்களோட நாட்டை விட்டு அவங்களோட ஆக்களை விட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை விட்டு அப்படி இஞ்ச வந்து எங்களுக்கென்ற ஒரு எதிர்காலத்தை எங்களுக்கென்ற ஒரு காரியங்களை அமைத்து எங்களுக்கு இங்கே வாழ்கிறவங்களுக்கு பாஷை தெரியும். இப்போ நாங்கள் வெளிநாட்டுக்கு போய்க்குள்ள இப்படி ஹாலிடேஸ்ன்ட்டு போய்க்குள்ள எங்களுக்குன்னு தெரியும் யாரை நம்புறது, யார்கிட்ட போகிறது, யார் ஏமாற்றுவாங்க ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க இங்கே வாழ்கிறதுக்கே வந்தாங்கண்டா. அப்படி வந்து எங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர்றது ஈஸி இல்லை இல்லையா. இப்போ அவங்களுக்கு நாங்கள் இப்போ நன்றி உள்ள இருக்கணும். எவ்வளோத்துக்கு தொல்லை பண்ணினாலும் அதெல்லாம் தேவை இல்லைங்கதா. ஆனால் ஆசையாக இருக்குது இப்படி கதைக்கிறது, உண்மையாக ஆசையாக இருக்கும். இந்த சின்ன நான் இருக்க நடந்த விஷயங்கள் நாங்கள் என்ன செய்வோம்டா, ஒரு விஷயத்தை பற்றி கதைச்சிட்டு நாங்கள் முடிப்போம். என்னென்னா எங்களோட பார்க்குற வியூவர்ஸுக்கும் ஒரு நல்ல ஞாபகம் இருக்கும். பழைய முந்தி நாங்கள் சர்ச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சாமான்கள் என்ன நினைக்கிறேன் கொமெண்ட்லேயே எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை சொல்லுங்கள், ஒரு டிப்பிக்கல் தமிழ் சர்ச் சிச்சுவேஷன். எனக்கு இப்போ யோசிக்க நேரம் எடுக்க போகுது. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கிட்ட ஞாபகம் இருக்குது, இப்போ எங்கிட்ட மிக்சர் வந்து பின்னுக்கு இருக்கும், பிஎஸ் சிஸ்டம் மிக்சர். அப்போ வர்ஷிப் நடந்து கொண்டிருக்கும், எல்லாம் பாடிக்கொண்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மைக் கூவல் இல்லாட்டிக்கு வேலை செய்யாட்டிக்கு எல்லாரும் ஒரே நேரத்தில் திருப்பி அந்த பிஎஸ் சிஸ்டம் செய்கிற அவர் தான் பார்ப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ஃபனியாக இருக்கும் பார்க்க. இல்லாட்டிக்கு ஒரு சர்ச்சில் எப்போ ஒரு ஆக்கள் சொத்தியா பாடுவேணும். அவட அந்த அண்டிகை என்ன பேர்? ஒரு பேர். ஆனால் அந்த அப்படி பாடுறாக்கல எப்பவும் எல்லாரும் நாங்களும் பார்த்து சிரிச்சிருக்கிறோம். அவங்க சொத்தியா பாடுவாங்க. ஆனால் அவங்க வந்து
ஏதோ சூப்பர் சிங்கர்ல பாடுற மாதிரி கண்டையெல்லாம் மூடி அப்படி போய் கொண்டிருப்பாங்க எங்கேயோ. ஆனா நாங்க எங்களை ஆளையால் பார்த்து பார்த்து சிரிக்கிறோம் சிரிப்போம் என்ன. இல்லாட்டி இல்ல நான் சொல்லல சொல்லு இல்ல இப்ப ஓகே. சில பேர் சாட்சி சொல்றதுக்கு எழும்பினாலே நாங்க சிரிக்க தொடங்கி இருக்கோம். ஒவ்வொரு சண்டையும் அவங்க தான் போய் சாட்சி சொல்லுவாங்க. அந்த சாட்சி சொல்ற பேட்டர்ன் ஒரே மாதிரி ஒரு தொடவாங்க. கத்திரி நாமக்கி மாய் முண்டு வந்தாங்க. கடந்த கிழமை நானும் என்னுடைய மகனும் டாக்டர்கிட்ட போனாங்க. இல்லை ஓகே டாக்டர்கிட்ட போகிற அப்படி சொல்ல அது வந்து இந்த மகன் விளையாடி கொண்டிருந்த வேறு வீட்டை விளையாடி கொண்டிருக்க அந்த லேகோ கல்லை எடுத்து அழுகிற இது ஆனா ஆண்டவர் அவனுக்கு அந்த லேகோ கல் ஒரு சேதம் அணுகாம பாதுகாத்துவார். அதனால நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எங்கள்கிட்ட கொஞ்சம் வேறு லெவல். ஆனால் சொல்லுங்க எப்படி சொல்ல வேணாம் பரவாயில்ல. ஆனால் அப்படியான இதில் இருக்கு. இல்லாட்டி நான் முந்தி பாட்டு போடுறேன். நான் ஓவர் ஹெட் ப்ரொஜெக்ட் தெரியுமா? ஹெல்ராம் ப்ராஜெக்ட் ஃபோலியை வச்சு சத்தியெல்லாம் போடுவாயா? சில நேரம் நான் மாற்றி போட்டுட்டு இப்படி செஞ்சுட்டு எனக்கு தமிழ் வாசிக்க தெரியாது. அந்த நேரம் எல்லாரும் தலைகுலா போடுறது ஃபோலியோ. இல்லாட்டி சில நேரங்களில் நாங்கள் பக்கத்தில் இருக்கணுன்றதுக்காக சண்டை பிடிக்கிறது. ரோஷான் இருக்கிறது தானே அவட்ட ஒய்ஃபோட வர முந்தி இருந்த பக்கத்தில் நாங்கள் அப்படி யாருக்கு பக்கத்தில் இருக்கிறேன் அதில் கொஞ்சம் சில நேரம் பிரச்சனை பட்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் ஒரே இடத்துல இருக்கிறது பக்கத்து நாங்கள் இப்போ முன்னுக்கு இருக்கிறது சின்ன பிள்ளையில இப்போ முன்னுக்கு இருக்க வைக்கிறேன். நாங்கள் வந்து கூட என்ன சொல்கிறேன் இப்போ ஊழியத்துக்குள்ள இன்வால்வ் ஆகணும். இல்லை அதுக்கு இல்லை, எல்லா சின்ன பிள்ளைகளும் முன்னுக்கு இருத்தி அவங்களும் ஆக்டிவாக நாங்கள் பங்கு எடுக்கணும்னு சொல்லி முன்னுக்கு நின்று செய்யறதுக்கு நல்ல எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது. ஏனண்டா எல்லா பிள்ளைகளும் இருந்தால் எல்லாரும் இருப்பினும் அப்போ ஒரு ஆள் எழும்பி இல்லை நான் அங்கே போகிறேன் விளையாட போகிறேன்ட்டு போக மாட்டேன் அப்படி. அப்போ அதுகளுக்கு அப்படி பிரச்சனை. நான் நிறைய மறந்துட்டேன் இருந்து யோசிக்கிறது. இல்லாட்டி அப்படி அந்த ஆக்களோட இருந்து கதைக்குள்ள ஞாபகம் வரும். கண்டிப்பா இன்னும் ஒரு எபிசோட் எடுக்கணும். ஜெசியும் ஒரு எடுக்கணும், ஜோஷ்வான் மட்டும் சேம் இருக்கா. அவர் ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருமே இவர் சொல்வார் அவர் அடிச்சதுண்டு, அவர் சொல்வார் இவர் அடிச்சதுண்டு. அப்புறம் ரெண்டு மாமிமாருக்கும் சொல்லிக்கல ரெண்டு மாமிமாருக்கும் பிடிக்காது. அப்ப என்ன செய்யற? யாரை நம்புற? மனுஷரை நம்ப கூட ஆண்டவரை தான் நம்பணும். ஓகே. இதுவும் இருந்த உங்கள்கிட்ட பிரசங்கத்துக்கு பிறகு காணிக்கையில் முடிஞ்ச பிறகு வசனம் மனப்பாடம் பண்ணி சொல்லணும் முன்னுக்கு. அது சாட்சி நேரத்தில் பிள்ளைகள் சொல்கிறேன். அப்போ எல்லாரும் முன்னோன்னா போய் சொல்லணுமே. எங்களுக்கு முந்தி ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் இருந்தவா, அவள் வந்து சரியான ஸ்ட்ரிக்ட். ஓகே. அப்போ அவள் சரியான ஸ்ட்ரிக்டாக இருப்பா. எங்களை எல்லாரும் கொஞ்சம் கூட பயம். அப்போ எல்லாரும் பாடம் அவள் வந்து ஒவ்வொரு பிரிவாகவும் பிரித்து வச்சுருந்தவா கிளாஸுகள். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு உள்ளாக்களை சேர்த்து ஜூனியர் இன்டர்மீடியட் அப்படியே எங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் வைப்பா தமிழில். அப்போ நாங்கள் கஷ்டப்படுறோம். நாங்கள் தமிழ் தெரிஞ்சவங்க வாசித்து ஹெல்ப் பண்ணி அப்படி எழுதி டச்சில் நாங்கள் பதில் எழுதலாம். அப்போ கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கெல்லாம் டான்ஸ் பழக்கிறதுல அதுலெல்லாம் அவள் எல்லாம் எங்கேஜாக இருப்பா. அப்படி எல்லாம் இருக்கக்குள்ள எங்களுக்கு கொஞ்சம் பயந்தான். அப்போ முன்னுக்கு போய் சொல்லிக்கல அவள் இருந்தும் பார்ப்பா. அப்போ நாங்கள் கொஞ்சம் அவளுக்கு பயந்தான். அவள் வந்து சும்மா சர்ச் முடிஞ்ச அப்புறம் அவள் பார்த்தா ஒரு பயம் இருக்குது. அதே வழியில் பாலன் மாமாக்கும் எங்களை எல்லாருக்கும் அவர் வந்து இப்படி நாங்கள் சின்ன வளர்ந்து வரைக்கும் அவர் அப்போ ஒரு வாலிபன். அப்போ அவருக்கு ஒரு கொஞ்சம் அதிகாரம் இருந்தது. அப்படி அவர் சொல்லிக்குள்ள எல்லாருக்கும் பயம் வெறும் அழுதம் இருக்கிறோம். அவர் ஆலையா அவர் பார்த்தாலே. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் கூகுள் பண்ணி காட்டுறேன். இது நீங்கள் கிறிஸ்மஸ் தாட்ஸ் ஃபாலோக்கல கிறிஸ்மஸ் தாட்ஸ் ஃபாலோக்கு இது தெரியுமா? இது வந்து ஒரு அண்டி கொண்டு வந்தானே தெரியுமா? அன்றைக்கு நாங்கள் டான்ஸ் பண்ண போகிறோம். பிரசங்கம் வேற வாசிக்கு தான் கேட்கணும். ஆமாம். உங்கள்கிட்ட யார் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க? இப்படி ஒரு சர்ச்லேயும் அந்த ஒரு குரூப்லேயும் ஒரு ஆள் பெஸ்ட் ஆடுற உங்களோட பேட்சில் யார்? நீங்களா இல்லாட்டி? நிறைய பேர் ஆடுவீங்க. எல்லாம் வந்து பொம்பளை பிள்ளைகள் கொஞ்சம் படியங்களுக்குள்ள அப்படி போட்டியா அப்படியும் இருந்தது தான். ஆனால் கூடுதலாக பொம்பளை பிள்ளைகள் கொஞ்சம் என்ன டொச்சில் சொன்னாங்க ஐ ஃப்ரீக் இல்லாட்டி ஃப்ளைஸ் முயற்சி பண்ணி நாங்கள் நல்லா ஆடணுமெண்டு முயற்சி பண்ணி பண்ணுறது பொம்பளை பிள்ளைகள். அப்போ அதால் நாங்கள் கொஞ்சம் பரவாயில்ல. நாங்கள் முதல் நாங்கள் வாசனம் பிரசங்கத்தை வாசிக்கல. மார்க்கு 24 வாசிங்க. அவர்
இல்லாட்டி வசனத்தை தொடக்கினா முடிக்க தெரிஞ்சு ம் கொஞ்சம் க்ளூக் ஷாய்ஸ்ன்னு சொல்கிறேன் முந்திரி கொட்டை. இது என்ன பேர், என்ன பாட்டு உங்களுக்கு முந்தி பாடுற பாட்டில் ஃபேவரட் வர்ஷிப் சாங்? ராஜாவும் மாளிகையில். பெர்க்மன்ஸ் இப்போ தான் விருப்பம். அது சூப்பர். சில நேரங்கள் சர்ச்சில் பாடுறாங்க, அது நாங்கள் அடிக்கடி பாடுறது. இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? இந்த பேர் நன்றி சுனாதா நன்றி என்று சொல்லு. அந்த பாட்டு ஒவ்வொரு சண்டையும் பாடுறது எங்கள்கிட்ட. ஒவ்வொரு சண்டேமா? ஒரு அதான் நீங்களும் இப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரே பாட்டு பாடுறீங்களே. அது சரிதான். Wow. Hast du gehört, was ich gesagt habe? Ich habe gesagt, wir haben genau ein Lied gesungen am Sonntag und sie so... Genau gleich. Wegen dem musst du die Dinge ein bisschen ändern. நீங்களும் திருவிருந்து எடுத்தோன்னே இந்த பாட்டு பாடுங்க. வெள்ளமையுண்டு உண்டு பாடலையா? நான் பாவி இல்ல, எடுத்த பிறகு. பிறகு பாடுறேன். பிறகு நாத்துமாவே. ஓகே, எங்கள்கிட்ட வந்து திருவிருந்து எடுக்கிற டைம் அந்த ஆக்கள் நடந்து போய் எடுக்கணும் இல்லை, அப்போ அந்த கல்வாரி அன்பே அந்த பாடு பாடுவாங்க. அப்புறம் எல்லாம் திருவிருந்து எடுத்து முடிஞ்சோடனே வல்லமை உண்டு. எப்பவும் வல்லமை உண்டு. எப்பயும் ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தத்தில். அப்ப எடுக்க முதல் உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கேல? எனக்கு தெரியாது, நான் இதை பற்றி இப்படி சொல்ல விரும்பல. ஆனா there is power in the blood of the Lamb. So geil. Ja, wie viele Minuten haben wir? Nur 2 Minuten. இனிமேதான் ஃபைனல் விஷயம், இல்லாட்டி ஃபைனல் சின்ன நாளைக்கு டிப்பிக்கல் bla 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 இல்லை. என்ன உங்களுக்கு ஐஸ் டீ பீச்சா லெமனா விருப்பம்? பீச். நான் தான் பீச். உங்களுக்கு அந்த மிக்ரோஸ் ஐஸ்கிரீம் தெரியுமா? அந்த பிங்கு போட்டது இல்ல, ஐயா அந்த கணக்கு இருக்கு, அதுல என்ன இருக்கும் அந்த இப்படி ஒரு சாக்லேட் போட்டு அதுல என்ன இருக்கும்? வனிலா, அந்த நீல கலர், அந்த நீர் ஜானி இதோட சேவுந்து. எனக்கு மொக்கா விருப்பம், பிரவுன் கலர். சின்ன பிள்ளையா இருக்கீங்க? யா. அப்ப உங்களுக்கு காஃபி வந்து காஃபி நல்லா அடிப்போம் நல்லா. எவ்வளவு குடிக்கிறீங்க நீங்க காஃபி? காஃபியா குடிக்கிறதா பிராப்த்? யா குடிக்கிறேன். நான் ஒரு குறைச்சிட்டேன். இப்ப மாச்சா வந்துட்டு தானே. ஓகேயா காணு அந்த மச்சாண்ட. நீங்க மச்சா விட்டுட்டு மசாலா டீ குடிக்க தொடங்க, சரியா? ஓகே, நீங்க நல்லா செய்வீங்க. செய்வேன். ஓகே, எல்லாம் ஓகே, தேங்க்யூ. நான் நினைக்கிறேன் தேங்க்யூ. யா, பார்க்குறாங்க பார்க்கட்டும். நாங்கள் இப்போ மெட்டீரியல் எடுக்கணும்னு செஞ்சு நாங்கள் யா நீங்கள் சொல்லுங்கள், எங்கள்கிட்ட சேனலில் லைக் பண்ணணும் அப்படி இருந்தால் சொல்லிட்டு முடியுங்க. ஓகேயா? கேமரா பார்த்து சொல்லுங்கள். அங்கே பார்த்து. ஓகே, நாங்கள் எடுத்த இந்த எபிசோட்ஸ் நிறைய இன்னும் வர இருக்குது. நிறைய இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதனால் நீங்கள் இதை வந்து ஜாயின் பண்ணுங்கள், மணி அடிங்க. ஓகே, இல்லை ஒரு பெல் பட்டன் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே புதுசாக நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது, நான் இல்லை அவர் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கிடைக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் விரும்பினா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குட், பை பை.